hello, வணக்கம் and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டேஸ்டியான சுண்டக்காய் வச்சு பண்ற ஒரு குழம்பு, பச்சை சுண்டக்காய் வச்சு. அது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம சுண்டக்காய் குழம்பு ஒரு சுண்டக்காய் கிரேவி பண்ண போறோம். அதுக்கு கொஞ்சமா நான் சுண்டக்காய் எடுத்துர்க்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு சுண்டக்காய் ஒரு தீக்கு மட்டும் பண்றதுக்காக. அதை நல்லா நம்மளோட அந்த பூண்டெல்லாம் இடிப்போம்ல அதில் போட்டு இடித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஒரு பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், பச்சை மிளகா உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்கும், அதனால நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு அரை வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை வெங்காயம் போடுற இந்த குவான்டிட்டிக்கு. ஒரு தக்காளி, புளி போடாதனால தக்காளி ஒன்று சேர்த்துக்கும். ஒரு 2 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. அது தவிர ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். இதை அரைச்சிக்க போகிறோம். தவிர மஞ்சப்பொடி, தனியா, உப்பு, காரப்பொடி, எண்ணெய் தேவைப்படும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போதே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம், சோம்பு பொடி காட்டி. அதேமாதிரி தேங்காயோட அரைக்கரைச்சியும் ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் சோம்புக்கு பதிலாக. இல்லை ப்ளைனாக வெறும் தேங்காய் கூட அரைச்சி விடலாம். கடுகும் சோம்பு பொரிஞ்சோடனே எடுத்து வச்சுக்க 2 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 வெங்காயம் அளவுக்கு நான் இந்த எடுத்துருக்கிற அரை கப்பு சுண்டைக்காய்க்கு 1/2 வெங்காயம் போகிறோம். பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 வெங்காயம் சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த சுண்டைக்காய் குழம்பு இல்லை கிரேவி வந்து சாதத்துக்கு சுட சுட சாதம் அதில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். பச்சை சுண்டைக்காய் இது. இப்போது வெங்காயம் இன்னொரு 1 மினிட் அளவுக்கு வதங்கணும் நல்லா. இப்போது நம்மளோட வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். பச்சை சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சுண்டைக்காயும் ஒரு 1 மினிட் அளவுக்கு வதக்க போகிறோம். சுண்டைக்காய் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் உடம்பை பாதுகாக்கும். அதே மாதிரி வயிற்றில் பூச்சி வராமல் பார்த்துக்கும். டயபிட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸ்ட்ரோக் வராமல் பாதுகாக்கும். அதுக்கப்புறமா வந்து மசில்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். கேன்சர் வராமல் பாதுகாக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பச்சை சுண்டைக்காய் சாப்பிட்றதுல. அதனால் கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டில் பச்சை சுண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 மினிட் அளவுக்கு வதங்கட்டும். அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துட்டு அது ஒரு 1 மினிட் வதங்கினோன்னா எல்லா மசாலாஸும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சுண்டைக்காவும் சேர்த்து 1 மினிட் ஆயாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தக்காளி, இந்த தக்காளி கம்மி பண்ணிவிட்டு புளி வேணாலும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி புளி சேர்க்க போகிறதில்ல, தக்காளி தான் சேர்க்குறேன். நல்ல இந்த தக்காளியும் கொஞ்சம் ஒரு 1 மினிட் அளவுக்கு வதங்கட்டும். இப்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். நீங்கள் இது தனியா இதெல்லாம் தனித்தனியாக போடாமல் சாம்பார் பொடியும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் இந்த எண்ணெயில் அதெல்லாம் வதங்கணும். இந்த மசாலாஸ்லாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் அந்த எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு இந்த மசாலாஸும் வெந்தாச்சு. போட்டுருந்த ரவா மசாலாஸும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு இந்த சுண்டைக்காய் வேகிற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு 3 to 4 மினிட்ஸ் அளவுக்கு இது வெந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம்.
நம்ம விட்ட தண்ணி கொஞ்சம் சுண்டி இருக்கும், இந்த சுண்டைக்காயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சொல்லியா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சு நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். நான் இங்கே தேங்காவும் சோம்பு அரைச்சி விழுது சேர்க்குறேன். நீங்கள் சோம்பு வேண்டாம் அப்படின்னா ப்ளைனாக தேங்காய் மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு மூடி வச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 3 to 5 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்கணும். இது சூடாக சாதம், இது நெய், தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் வடை, அதுவே போகிறோம். இப்போ நான் மூடி வச்சுட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சிருது இல்லையா, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டிஷ்ஷில் மாற்றிக்கலாம். நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன், ஒரு டிஷ்ஷில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான டெலிஷியஸான பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை.